வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 124வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வரும் 25ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் ருத்ராப்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்ட உத்தராகண்ட் முதலீட்டு விழா 2025 மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாடு முழுவதும் உள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அண்ட் புரோகிராமிங் அசிஸ்டன்ட், சீவிங் டெக்னாலஜி, டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், காஸ்மெட்டாலஜி ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கான உடனடி சேர்க்கை வரும் 23ஆம் தேதி முதல் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சேர விரும்பும் மாணவிகள் தகுந்த சான்றிதழ்களுடன் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அலையன்ஸ் பிரான்சே அமைப்பும் புதுவை அறிவியல் இயக்கமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள குழந்தைகள் திரைப்பட விழா சுய்ப்ரென் வீதியில் உள்ள அலையன்ஸ் பிரான்சே கலையரங்கில் இன்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறும் இவ்விழாவில் இந்தியா உள்பட பல்வேறு நாடுகளில் பல்வேறு மொழிகளில் தயாரிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் வரும் 25ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.